வாரம் செப்டம்பர் 12 விஷால் வெங்கட் டைரக்ட் பண்ணி அர்ஜுன் தாஸ் அண்ட் காளி வெங்கட் நடிப்பில் வெளியாயிருக்க பாம் படத்தோடைய என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல மக்கள் மழையும் அண்ட் மலைக்கு மேல குறிப்பிட்ட நாள்ல மழை தெரியுது, அதை சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மலையில இருந்து பாறை கீழே விழுந்து 2 கல்லா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஊரு 2ஆ மாறி அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தொடர்ந்து பல வருடங்களுக்கு பிறகும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதை எப்படியாவது தீர்க்கணுன்ற எண்ணத்தை இருக்கிற காளி வெங்கட் கடைசியில என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். அப்ப போராடுவீர்களா? காளி வெங்கட் இந்த படத்தோட கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டபிளா இருந்தாரு. அவர் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது தான் ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னே சொன்னா, அவர் எந்த அளவுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள் ஒரு சிலது நல்ல கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காருப்பா, ஒரு ஆகசிறந்த ஒரு படமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அந்த வரிசையில இந்த படமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் பண்ணக்கூடிய செயல்கள் ஒரு பக்கம், அவர்னால நடக்கக்கூடிய எதிர்பாராது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டாகவும், இன்னொரு பக்கம் சீரியஸாகவும் இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஏன் இந்த படத்துக்கு பாம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க, டைரக்டர் விஷால் வெங்கட் ஒரு இன்டர்வியூல அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. தாத்தா அதிகாலை 4 மணிக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. யூஸ்ஃபுல்லா வயசானவங்களுக்கு நடக்கக்கூடியதை அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸ் கைதி திரைப்படத்தை ஞாபகப்படுத்துற விதமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லக்கூடிய டைலாக் ஆகட்டும், ஓவராட்டியும் கதாநாயகி கிட்ட விலகி போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல கதாநாயகிட்ட நெருங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை எந்த இடத்துலையுமே பெருசா மாசான எலமெண்ட் இல்லாம காமன் மேனா அந்த படத்துல அவ்வளோ அழகா பிளே பண்ணி கொடுத்துருந்தாரு. காளி வெங்கட்டுக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்ததுங்க. இது போக இந்த படத்துல டீமானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோடைய கதைக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா கன்சியூம் பண்ணி கொடுத்துருந்தாரு. நம்மளுக்கு எந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு ஸ்லோவா போகுது அப்படின்னு ஃபீல் ஆகுது, ஆக்சுவலா ஃபீலே ஆகல. அதுக்கான மெயின் ரீசனே டீமான் தான். அந்த படத்துடைய எடிட்டர் பிரசனா அவருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பரா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு பெருசா லேக் ஆகாத அளவுக்கு எடிட்டிங் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. டைரக்ஷன் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா படத்தோட கான்செப்ட் ஆகட்டும், இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவுமே கொண்டு போன விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. மற்றபடி எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால பார்த்துருப்போம், அந்த படங்கள்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம், அதுவும் த்ரில்லரா டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.